அனைவருக்கும் வணக்கம். அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையமானது இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து சகல நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையப்புள்ளியாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே 25 மாவட்டங்களிலும் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பிரிவுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் எங்களுடைய அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் முக்கிய செயற்பாடுகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு மற்றும் முன்னாயத்த நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து அபாய குறைப்பு மற்றும் அவசர செயற்படுத்துகை போன்ற செயற்பாடுகளை நாங்கள் மாவட்ட ரீதியில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு வழங்குவது ஒரு முக்கிய செயற்பாடாக காணப்படுகின்றது. அதற்கு மேலுமாக அனைத்து நிலைமைகளின் போது மக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னாயத்த நடவடிக்கைகள், குறிப்பாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. குறிப்பாக அக்டோபர் நவம்பர் மாதங்கள் செங்கட் நீண்ட முன்சூன் பகுதிகளில் இருந்து டிசம்பர் டு பிப்ரவரி என்ற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக வடகிழ் பருவ பேச்சுகளால் கூடுதலான மழை வீழ்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் எங்களுக்கு கூடுதலான வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற பிரதேசமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் எங்களுக்கு கூடுதலான வறட்சியும் கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. பிரதானமாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் பிரதானமான ஒரு அனர்த்தங்களாக காணப்படுகின்றது. இதற்கு மேலதிகமாக மின்னல் மற்றும் சூறாவளி தாக்கங்களும் குறித்த காலப்பகுதியில் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையிலே பொதுமக்கள் குறிப்பாக தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியிலும் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் கூடுதலாக இந்த பகல் வேளைகளில் தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுன்றது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. என்னதாக கூடுதலாக நீர் இழப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. இதே நேரத்தில் அனைத்து முகாமைத்துவத்தினுடைய நாங்கள் விழிப்புணர்வு என்ற பகையின் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பல்வேறுபட்டமான பங்குதாரர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகளை செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் பாடசாலை மாணவர்கள், சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் அலுவலகர்கள் என்ற வகையில் பல்வேறுபட்ட தரப்பினருக்கும் நாங்கள் விழிப்புணர்வுகள் தொடர்பாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இது பல்வேறுபட்ட அனர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இதே வகையில் முன்னாயத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது 435 கிராம அலுவலர் பிரிவு காணப்படுகின்றது. 435 கிராம அலுவலர் பிரிவிலும் அனைத்து முகாமைத்துவ குழுக்கள் நாங்கள் 435 கிராம அலுவலர் பிரிவிலும் உருவாக்கி இருக்கின்றோம். இதிலே கிராம அலுவலர் தலைமையிலான மக்கள் இதில் குழு அங்கத்தவர்களாக காணப்படுகின்றனர். எனவே இந்த சமூக மட்டத்தில் நாங்கள் கிராம மட்டத்தில் எங்களோட செய்தியை கொண்டு போவதற்கும் அது மேலதிகமாக அனைத்து நிலைமைகளின் போது குறிப்பாக மக்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கும் மற்ற அனைத்து நிலைமைகள் போது எங்களுடன் இணைந்து இவர்கள் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வகையிலே 435 கிராம அலுவலர் பிரிவிலும் நாங்கள் இந்த அனைத்து முகாமைத்துவ குழுக்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கிராம மட்டத்தில் அனைத்து அபாய திட்டம் தயாரித்திருக்கிறோம். அதாவது மக்களுடைய பங்களிப்போடு. அப்போ 435 கிராம அலுவலர் பிரிவுகளும் பார்த்துக்கின்ற பொழுது அங்கு ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுக்குமான அனர்த்த குறைப்பு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மக்கள் ஒரு அனர்த்த நிலைமைகளின் போது தாங்கள் எந்த இது பாதுகாப்பான இடம் என்று முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மட்டுமல்லாமல் எங்களுடைய அவசர தொலைபேசி இலக்கங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த வகையில் மக்கள் இலகுவாக எங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இதில் மக்கள் பங்களிப்புடன் குறித்த கிராம மட்டங்களில் செய்ய வேண்டிய அனைத்து தடுப்பு முறைமைகள், அதாவது அனைத்து குறைப்பு கருத்திட்டங்களையும் மக்களுடைய பங்களிப்புடன் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய வருடாந்த நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் நாங்கள் வருடந்தோறும் தெரிவு செய்யப்பட்ட முன்னுரிமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து குறைப்பு கருத்திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அடுத்தது நாங்கள் அவசர செயற்படுத்துக என்பது எமர்ஜென்சி, அதாவது அவசர நிலைமைகளின் போது மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் முப்படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குவதும் மற்றும்
நாங்கள் மக்களுடன் இணைந்து குறித்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் இது வாய்ப்பாக அமையும். இந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு முழுமையான ஒரு அனைத்து முகாமைத்துவ செயற்பாடுகளை வந்து மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதே நேரத்தில் வந்து மக்கள் வந்து அவசர நிலைமைகளின் போது எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தொலைபேசி இலக்கம் 077 395 78 94 என்ற இலக்கத்துடன் நேரடியாக மூலம் தொடர்பு கொள்ளலாம். இதே நேரத்தில் 021 222 1676 என்ற இலக்கத்துடனும் அல்லாவிடில் எங்களுடைய கோல் சென்டர் 117 என்ற இலக்கத்துடனும் மும்மொழிகளிலும் நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே குறித்த அவசர நிலைமைகளின் போது மக்கள் உங்கள் தேவையான உதவிகளை குறித்த தொலைபேசி இலக்கங்களூடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.